கர்த்தர் யோசுவாவை பார்த்து பலங்கொண்டு திடமனதா இரு என்று சொன்னார். எதுல ஆண்டவர் பலங்கொண்டு திடமனதா இருக்க சொன்னார்? கர்த்தருடைய வார்த்தையில, தேவனுடைய வார்த்தையில மாத்திரம் நீ பலங்கொண்டு திடமனதா இரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தையில நீங்களும் நானும் பலனுள்ளவர்களா இருந்தால், திடமா இருந்தால், இந்த உலகத்தில் வருகிற எப்பேற்பட்ட போராட்டத்தையும் தாண்டி வருகிறதற்கு அந்த வார்த்தை நமக்குள்ளாக பலன் செய்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சாதாரணமானதல்ல. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனுள்ளதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தை. நாம் சந்தித்து கொண்டிருக்கிற பாடுகளில, நாம் நடந்து கொண்டிருக்கிற உபத்திரவங்களில கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பேசுவோம். தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்வில் ஜீவனை கொண்டு வரும். ஆபிரகாம் ஈசாக்கு அழைத்து கொண்டு போகும் பொழுது ஈசாக்கு கேட்குற, அப்பா பலிக்கான எல்லாமே இருக்கு, ஆடு எங்கன்னு கேட்கும் பொழுது ஒரு தகப்பனா அவனுடைய இருதயம் எவ்வளவு தூரம் உடைந்திருக்கும். ஆனால் ஆவியில, விசுவாசத்துல அவர் வல்லவராக இருந்தனால ஈசாக்கை பார்த்து சொன்னார், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அவர் சொன்னதின்படியே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்பட்டது. யெகோவா ஈரேவாக கர்த்தர் வெளிப்பட்டார். நம்முடைய பாடுகளின் மத்தியில, உபத்திரவத்தின் நேரத்தில் யெகோவா ஈரே அவர் இருக்கிறார் என்று அறிக்கை பண்ணுவோம். நிச்சயம் அவர் நம்மோடு இருந்து நம்முடைய சூழ்நிலைகளை அவர் மாற்றுவார்.